என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஏதோ பண்ண போகிறேன்னு அதில் ஒன்றுமே பண்ணல. அடுத்த வருஷம் வந்துருச்சா? இப்போ போன வருஷம் பண்ணது தான் போட்டுருக்காரு. இது டான்ஸ் ஆன வீடியோ. 2026 வந்துருச்சு. வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். So what? For me, every second is a happy second, every minute is a happy minute, every hour is a happy hour, every day is a happy day. So what? I don't wait for one particular day to feel happy. I make every moment happy. That's my style, that's my vibe. Understand? Anyway, happy new year. ஃபர்ஸ்ட் நியூ இயர் ரெசல்யூஷன் பார்க்கலாமா? இந்த வந்துட்டாயா, இந்த டயலாக சொல்றதுக்குன்னே வருஷம் கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். அதுக்கு முன்னாடி 2025ல ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தேன். அது என்ன ஆச்சுங்கறத பார்க்கலாம். டயட், வொர்க் அவுட், ப்ரொடக்டிவிட்டி நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. மொத ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, புது வாழ்க்கை, புது லட்சியம். காலையில ஒரு 8 மணிக்கு எழுந்திருக்கணும், நைட்டு ஒரு 12 போன வருஷம் 2020 ஸ்டார்டிங்ல போட்ட வீடியோ. மணிக்கு எழுந்திருச்சு நைட்டு 12 மணி. ஆனா இன்னைக்கு 10 மணிக்கு தான் எழுந்திருச்சேன். நேத்து நைட்டு 2 மணிக்கு தூங்குனேன், 2 மணிக்கு எழுந்திருச்சேன். டெய்லி 1 hour எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் வாரத்துல ஒரு 5 நாள் டயட் ஃபாலோ பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். வாரத்துல ஏதாவது ஒரு நாள் ஒரு வேளை நினைச்சதே சாப்பிட்டுக்கலாம். சத்தியமா சொல்றேன், எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்ல. இவ்வளவு ஈஸியா தான் சொல்லியிருக்கேன், ஆனா அதை கூட என்னால ஃபாலோ பண்ண முடியல. என்ன மனுஷ ஜென்மமே இல்ல தெரியுமா? அந்த மாதிரிதான் எனக்கே தோணுது. இப்ப எனக்கு ஒரு மாதிரி நான் ஃபாலோ பண்ணல, ஓகே, ஆனா நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? எடுத்தா தானே ஃபாலோ பண்ணுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? கரெக்டா பண்ணீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லு. மறந்து போச்சு. சரி, போன வருஷம் முடிஞ்சிடுச்சு, விட்டுறலாம். கதம் பழையன கழிதலும் புதிதன புதிதலும் அதுதானா புத்தாண்டு. அதனால போன வருஷத்தை மறந்துட்டு இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேங்கிறத மட்டும் சொல்றேன். இன்னமே நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னனோ அதேதான். ஒண்ணும் பண்ணல, அதேதான் அவங்களுக்கு. போய் சொல்றா, எனக்கு இந்த 6 pack வைக்கணும் அந்த அளவுக்குனா எனக்கு வேணாம். ஒரு ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருந்தாலே போதும். பார்க்கலாம் என்ன ஆகுது. ஆனா இந்த வருஷம் நான் விட மாட்டேன்டா. ஒரு வருஷம் போயிடுச்சு சார், நான் அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேன். ஒரு வருஷம் போயிடுச்சு. உறுதியா சொல்றேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பா பண்ணணும். துணிவே சக்தி, துணிவே சக்தி. அடுத்து இந்த 2026ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பார்த்துடலாம். ஜனநாயகன், 2026 எலெக்ஷன், டூம்ஸ்டே, ஸ்பைடர்மேன், GTA 6, வேற என்ன, OTT, பாய்ஸ் ஃபைனல் சீசன் 8 அப்புறம் T20 வேர்ல்ட் கப். ஆமா, ஐபிஎல். உனக்கு என்டர்டெயின்மென்ட் கேக்குது. அப்புறம் துருவ நட்சத்திரம். அப்பா, இந்த வருஷமா துருவ நட்சத்திரம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கெட்ச் போதா பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் என்டர்டெயின்மென்ட்காக. மத்தபடி எனக்குன்னு யோசிச்சா ஒரு வேற என்ன கேட்க போறேன், நிம்மதிதான். அதான் இல்லங்கிற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. புதுசா நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் படிதான் இந்த வீடியோ. நான் ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா எலெக்ஷன். இன்னொரு 4-5 மாசம் தீயா இருக்கும். முன்னாடி அப்பாக்கள் தான் இந்த எலெக்ஷன் நியூஸ்லாம் பாத்துக்கிட்டு டிவில பாத்துக்கிட்டு அந்த எலெக்ஷன் யாரோட கூட்டணி என்னாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 பேப்பரை படிக்கிறோம்ல,
பாலிடிக்ஸ் நடத்துறதுல சாதாரண நினைச்சிட்டியா? இப்ப என்னன்னு தெரியல, அதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. வயசாயிட்டு இருக்கு. பார்க்கலாம் யார் யார் கூட கூட்டணி என்ன ஆகுது, நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஜனநாயகம் கடைசி படமா இல்ல அதுக்கப்புறம் படம் வருமாங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு, பார்க்கலாம். இப்ப அடுத்து ஒரு சில மீம்ஸ் இருக்கு, அதை ரியாக்ட் பண்ணிடலாம். மீ ஆன் ஜனவரி. போய் சொல்லுண்ணா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன். இது போலதான் நானும் பேசினேன், பேசிட்டு கடைசியா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆனா போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல, கடைசி 10 நாள் நான் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 கிலோ குறைச்சிட்டேன். அந்த செருப்படா இப்படிதாங்க கடைசி நேரத்துல டெட்லைன்ல முடிப்போம் நாங்க. போடவும் செய்கிறாய், கிடைக்கும் கேப்பில் 7-8 கொழுக்கட்டைகளையும் உள்ளே தள்ளுகிறாய். இப்படி செய்தால் எப்படி குறையும் உன் தொப்பை? இதே ஃபைரோட இருந்து வெயிட் லாஸ் பண்றேன்டா, இந்தியன் டாப் மாதிரி கம்பேக் கொடுக்குறேன்டா. நியூ இயர் ரெசல்யூஷன். ராத்திரி சீக்கிரம் தூங்கணும், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், போன் ஒன்றதை குறைக்கணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அருமையான ரெசல்யூஷன். சூப்பர்யா. ஆமாண்ணே. கஷ்டமா இருக்கு இதெல்லாம். போன வருஷமே இத ஃபாலோ பண்ணிருந்தா நேரத்துக்கு நல்லா வந்திருக்கும்ல. எடுத்தேனே. போன வருஷமும் இதே ரெசல்யூஷன் எடுத்தேன் நானு. போன வருஷம் எடுத்த அதே ரெசல்யூஷன் இந்த வருஷம் எடுக்க. அப்பனா இது 2வது வருஷமா? 7வது வருஷம். 7வது வருஷமா? ஸ்மார்ட் போன் டைப் வந்து 7 வருஷம் ஆகல எங்களுக்கு. இதுதான் எடுக்கக்கூடாது. ப்ரொபோஸ் ஆகுது. ஊர்ல இருக்காங்க போல. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா அப்படிதான் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து நீங்க உங்களுக்குள்ள ஒரு சக்கரா எனர்ஜி இருக்கும், அந்த சக்கரா தட்டி எழுப்புங்க. தொப்பம் வந்துரும். தேவையான அளவுக்கு சக்கரா எனர்ஜி இருந்தா போதும். நான் அப்பப்ப என்னோட வீடியோல அப்டேட் பண்ணி நான் மோட்டிவேட் பண்றேன். எனக்கு சொல்லும் போதே இதான பண்ணுவானாங்கிறது லைட்டா ஓடிக்கிட்டே இருக்கடா. வார்த்தை முக்கியம், வார்த்தையை விடாத. வார்த்தையை விடும்போது பார்த்து விடணும். நானும் இந்த டயட்னா ஃபாலோ பண்ணதான் நினைக்கிறேன். ஆனா இந்த பிரியாணியை பார்த்தா மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது நம்ம பக்கத்துல இருக்கிறதுங்க நம்ம வெறுப்பேத்தி சாப்பிடும்போது சாப்பிடுவோம். நீ பிளானிங் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஏய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்துறாங்களா நீ வாய் திறந்துறாத கொன்றுவேன். ஒரு உண்மை என்னன்னா, இந்த ஓவர் திங்கிங்னால தான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தலைவலி வந்துரும், மண்டைய வெடிச்சு போற மாதிரி. எனக்கு இந்த பிரச்சனை இல்லப்பா. நிம்மதியா தூங்கிடுவேன். நானும் இந்த ஓவர் திங்கிங்கை டைவர்ட் பண்றதுக்கு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு ஓவர் திங்க் வேணாண்டா, இதை பத்தி யோசிக்கவே வேணாம். நம்ம வந்துட்டு தூங்கணும். அதையும் யோசிக்க கூடாது. தூங்கணும்னு யோசிச்சேன், அது ஒரு யோசனையாயிடும். அதையே யோசிச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியலடா. நமக்கு வராது நல்லாவே வரும். நமக்கு வராது நல்லாவே வரும். எப்பா இது எனக்காகவே கிரியேட் பண்ண மீன் மாதிரியே இருந்துச்சுடா. டாக் டு கேர்ள்ஸ் வராது. லவ் பண்ண தெரியாது, பொண்ணுகிட்ட பேச தெரியாது, ஆனால் லவ் அட்வைஸ். நல்லாவே எடிட்டிங் நல்லாவே வரும். நல்லாவே நமக்கு வராது. கேமிங் நல்லாவே வரும். அந்த மகராசனை மட்டும் பார்த்தா போண்டா. எனக்கு என்ன வரும் என்ன வராதுங்கிறத ஒரே மீம்ல முடிச்சிட்டாங்கடா. என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லும் அழகவ யாரவ சொல்லும் காதலாவதான் என்னவ கண்ணனா ஒன்ன பண்ணவா அட்டப்பா உன்னை பண்ணவா அடப்பா. ஆனா இவ்வளவு தூரம் அந்த லிரிக்க வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு பாடுனதே பெரிய விஷயம். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி கடைசியில ஒண்ணு போட்டு விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த புக்கு பேஜ் திருப்பும் போது 6:56 வந்தா 6 6 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். நாங்களும் சின்ன வயசுல இந்த கேம் விளையாடி இருக்கோம். அந்த புக்கோட நம்பர் வச்சு இந்த கிரிக்கெட் விளையாடுறது அந்த கேம் உண்மையாவே ஜாலியா இருக்கும்டா. ஸ்கூல் படிக்கும் போது இதான் வேலை. 4 வருது 6 வருது 0 வந்து அவுட் ஆகுது
எல்லாமே செமையா இருக்கும். நான் என்னமோ இந்த கேம் வந்து 90s கேம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க சொல்றத பார்த்தா இது 80ஸ்லயே நடந்திருக்கு போல. அதே போல இந்த பென் ஃபைட் ஒன்னு இருக்கு. அந்த டிஸ்ப்ளே வந்துட்டு ஒரு கோட போட்டுட்டு பென்ன வச்சு வெளியில விழுந்தா அவுட். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவுமே நல்லா டோர்னமெண்ட்லாம் நடத்துவாங்க பென் ஃபைட்ல. 18+ போயிட்டு இருக்கும். நீங்க தூக்கத்திலேயே ஏதோ ஒன்று தெரியாம நீங்க இப்படி போகும்போது ஒன்று லைக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நம்ம கை போட்டுருவோம். அது படாமல் எப்படி இருக்கும்? நம்மளும் இப்படி தான் பாருங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் எப்படி வாழுவீங்க? எல்லாத்துக்கும் பயந்து டைம் ஆகாம அது இப்படி போகிறதுக்கு. ஆமா ஆமா, தெரியாம ஏதோ இப்படி பண்ணும்போது சம்மந்தமே இல்லாததுக்கு லைக் பண்ணுவோம். என் ஃபோன் சும்மாவே ஹேங் ஆகும். எங்கெங்கிருந்தெல்லாம் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனக்கும் இந்த பயம் இருக்கும். எப்போ ஒரு தடவை இல்லை சார், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நான் பயந்துட்டே தான் சார். நான் நார்மலா ரீல்ஸ் பார்த்துக்கும் போது நிறைய வந்துட்டே இருக்கும். ஆமா ஆமா, மோஸ்ட்லி எதுவுமே நான் லைக்கே பண்ண மாட்டேன். ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அதாவது தெரியாம லைக்கு போயிட போறா. அதுவும் என்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில தான் பார்ப்பேன். அதுல இருந்து லைக் ஏதாவது போயிடுச்சு, வேற ஏதாவது ஆயிடுச்சு, அந்த பயம் எனக்கு எப்பவுமே இருக்கும். மத்தவங்க பார்த்தா பிரச்சனை இல்ல, தெரிஞ்சவங்க பார்த்தாதான். இதுக்காகதான் ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கலாம்னு நினைச்சேன். அது என்னன்னா இதுல நிறைய ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேனா, மறுபடியும் அதுல ஃபாலோ பண்ணி அதெல்லாம் கொண்டு வரணும், நிறைய இருக்குல்ல. ஆமாமா, நான் கொடுத்துட்டே அப்ப ஆனாலும் வந்துட்டே இருக்கு. என் உள் மனசுல அது இன்ட்ரெஸ்டாங்கிறது அதையே புரிஞ்சுட்டு போலாம். இவன் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கூட இவன் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கான் அப்படிங்கறத இந்த இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி புரிஞ்சுக்குது போல என்னை பத்தி. பார்ட்டி இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா, அதனால நான் எவ்வளவு நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலுமே மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கும். இவர் இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க, சும்மா நடிக்கிறான். நானே திரும்ப நினைச்சா கூட இந்த இன்ஸ்டாகிராம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிடையாது. ஆமா, சும்மா இருந்தாலே அனுப்பிடுவோம். ஐயோ பார்த்த பயமா இருக்கும். அவன் பேரு சொல்லாம அவனால பேச முடியாத. இது தள்ளி விட்டது. உன்னை மடியில வச்சுட்டு உங்க அம்மா உன் கூட்டிட்டு வந்தப்போ உன்னை விட பெரிய ஆளுங்களோட விளையாடிட்டு இருந்தவனா? செம்மையா இருக்குடா, செம்ம சிங்குடா. எப்படி மேட்ச் பண்ணாங்க, கரெக்டா இருக்கு. நீலவா டேய் கபிலா வா, கம்பேக் கொடுக்கலாம்னு பார்த்தா கோல்ட் வந்துருது. நான் இந்த கோல்டுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவேன். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு வரும். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார் அவரு. ஆனா அந்த ஆண்டவன் புண்ணியத்துல இந்த பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் வரலடா. நான் இந்த பிக் பாஸ் டைம்ல ஏதாவது ஒரு டைம் வந்துரும் நினைச்சேன். எப்பவுமே அப்படிதான் வரும். ஏன்னா மழைக்காலம் வர வந்துச்சா, அதுல ஏதாவது ஒரு அடிக்கு மேல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, வரவே இல்ல. வரட்டுமா? உன் இஷ்டம். வர வேண்டாமா? உனக்கு என்னவோ. வரட்டா? அநேகமா நியூ இயருக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா ஒரு வாரம் காலி. அந்த டயட்டு, இந்த ஒர்க் அவுட் எல்லாமே மொத்தமா காலி ஆயிடுமா. அதுக்கப்புறம் நார்மல் லைஃபுக்கு பழைய ஆரம்பிச்சிருவோம். வருவேன் தப்பா வருவேன். ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் வரவே இல்ல. இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள வந்துருமா? பனிக்காலத்துல கன்ஃபார்மா வரும்னு நினைக்கிறேன். வரேன்டா, நான் வராங்களா? ஏய் நான் வரேன்டா, நீ போ. குணா செந்தில். செந்தில் வந்து சுகர் கட் கலோரி டெபிசிட்டா, கலோரி டெபிசிட் டயட். குணாவோட செந்தில் தான் நல்லவனும் தோணுது. நல்லா பாத்துக்கணும். என்ன பண்றது, நம்ம லைஃப் குணா அது. என் விசுவாசம் குணாக்குடா. இந்த மீமை வச்சுட்டு நீங்க வட சென்னை படத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா வச்சுக்க நிறைய வரும். நான் தானே இந்த ஊரோட டாப் இருக்கேன். எல்லாவனுமே எனக்கு கீழே தான். செந்தில் லெவல் வந்து வச்சுக்க ஃபுல் செக்யூரிட்டி, எந்த ஒரு நோயும் வராது, ஹெல்த்தியா இருக்கலாம், எல்லாமே இருக்கு. இந்த பிளாக்ல இருக்கிறானா ஏன் லெவலில் இருக்கிறான்னு கணக்கு. என் லெவலில் இருக்கிறானா சூப்பர்னு கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். போ தைரியமா. ஆனா என்ன, நம்ம லைஃப் கூடாதுன்னு ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நாள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு செந்தில் முதுகுல குத்திடுறோம். இந்த சீட் மீல் பண்ணிடுறோம். அது மாதிரி நம்ம செந்திலுக்கு நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்கோம். செந்திலோட உண்மையான குணம் தெரியாம செந்திலுக்கே துரோகம் பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, எல்லாரும் நியூ இயர் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா அமையணும். எந்த ஒரு வருஷமும் ஒரு மோசமான வருஷமே கிடையாது. அதுல நாம என்ன பண்றோங்கிறதா இருக்கு. அதனால இந்த வருஷம் எப்படி போனாலும்
நாம விடக்கூடாது, பாசிட்டிவா இருப்போம். கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அவ்வளோதாண்ணா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது ஒரு வருஷம் ஒன்று சொல்ல போன வருஷம் சொன்னது ஞாபகம் இருக்குது. அந்த வீடியோ போடுவேன், வித்தியாசமான ஒரு வீடியோ போடுவேன், அப்படி இப்படின்னாரு. அதுலேருந்து ஒன்றுமே வரல. ஃபுல்லாக பிக் பாஸ் தான் வர ஆரம்பிச்சிட்டு வரிசையாக பிக் பாஸ். அதான் பிக் பாஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ எப்போ வரும், ஒரு வீடியோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2-3 4 வாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா வரும். பிக் பாஸ் வந்துச்சு போடுறாரு. ஏன்னா போன வருஷம் கூட இத்தனை வாட்டி போடல, இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி பிக் பாஸ் போட்டிருக்காருன்னு நினைச்சேன். ஃபுல்லா இன்னைக்கு நாங்க போடுவோம், அடுத்தது பார்த்தா அடுத்தது சாயந்தரமே இறங்கியிருக்கோம். இப்போ இன்னைக்கு தாண்டா இறக்கி விட்டோம், அடுத்த வீடியோ வந்திருக்கு. சரி அடுத்த வீடியோ போடுவோம். நம்ம வேற ஏதாவது வீடியோ கேட்டுட்டு இருப்பாங்க, அதை போடலான்னு பார்த்தா இந்த வீடியோ சரி இதை போட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் அதை போடுவோம் அப்படின்னு பார்த்தா திரும்பி நிறைய பேர் கேட்குற வீடியோ பண்ணணும்னு தான் ஆசை. இப்போ நாங்க 2 பேர்னா சரிங்களா, அவங்க ஒன்று ஒரு பாப்பா வேற இருக்கா, அது அமைதியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அப்பப்போ எழுந்துச்சு டார்ச்சர் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணி அந்த வீடியோ பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு கிடைக்கிற டைமே கொஞ்சம் தான், அதுலயே அது குழந்தை தூங்கினாதான் வீடியோ பண்ண மாதிரி இருக்கனால அது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பயந்து பண்ண வேண்டியது, கொஞ்சம் வேகமா நம்மளால பேச முடியல, சிரிக்க முடியல, சிரிச்சா முளைக்கிறான். பயந்துதான் ஒரு வீடியோ முடிஞ்சது, அதோட ஏறிச்சாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பண்றது கஷ்டமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்